வணக்கம். இது உங்கள் தமிழன் சேனல்ஸ். அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளிகள் அனைவருக்கும் உழைப்பாளர் தினம். இந்த தினம் நம்ம இன்னைக்கு அழகா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தொழிலாளர் தினம் ஈஸியா கிடைக்கல. இதுக்கு பின்னால எத்தனையோ பேருடைய இரத்த கரைகள், மரணம், போராட்டம் இதெல்லாம் கடந்து இந்த மே 1 லேபர் டே நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க தொழிலாளர் தினத்தை. இது இன்னைக்கு நம்ம எல்லாருமே 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம். உழைப்புக்கேற்ற ஊதியம். எல்லாரும் இன்னைக்கு தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் அனைவரும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம்னா, இதுக்கு முன்னால பல தியாகிகள் இதுக்காக பயங்கர தியாகம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதை பத்தி எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு தான் நம்ம 8 மணி நேரம் ஆஃபீஸ் போறோம். எங்களுடைய ஆஃபீஸ் டைம் எங்களுடைய ஒர்க்கிங் டைம் 8 மணி நேரம் சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கேட்குறோம். தொழிலாளர் நலன், தொழிலாளர்களுக்கு தேவையான சலுகைகள் எல்லாமே இன்னைக்கு எல்லாம் சட்டங்களை இயற்றியிருக்காங்க. அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தொழிலாளர் தினம் எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த தொழிலாளர் தினத்தை எப்படி தொழிலாளர்கள் மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க, இதுக்கு பின்னால நடந்த சகாப்தங்கள் என்ன, இதுக்கு பின்னால உள்ள சோதனைகள்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமா நம்ம பார்த்துடலாம். இப்போ 1800ஆம் ஆண்டு அமெரிக்கால தொழிலாளர்கள் அவ்வளவு பேர் வேலை பார்க்குறாங்க. அமெரிக்கால தான் அந்த தொழிலாளர் தினம் ஒரு ஏரியால தான் ஆரம்பிச்சிச்சு. எல்லாருக்கும் 20 மணி நேரம் தொழிலாளர்கள்லாம் போட்டு அவங்களை 20 மணி நேரம் வேலை பார்த்தே ஆகணும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது. தொழிலாளர்கள் அவ்வளவு பேருமே மிஷின் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடிமைகள் மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் 1800ஆம் ஆண்டு அமெரிக்கால இருந்திருக்காங்க. அப்ப தொழிலாளர்கள் மத்தியில ஒரு பெரிய புரட்சி வெடிச்சிருக்கு. ஏன்னா 20 மணி நேரம் மொத்தமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 20 மணி நேரம் தொழிலாளர்கள் உழைச்சி உடம்புல அப்படியே எனர்ஜி எல்லாம் போய் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வேலை பார்த்து அதுக்கான ஊதியங்கள் கிடைக்கிற. அப்போ எல்லா தொழிலாளர்களும் சேர்ந்து அமெரிக்கால ஒரு போராட்டம் பண்றாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு எங்களுடைய வேலை நேரத்தை ஒரு 10 மணி நேரம் ஆக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. இதுல ஏராளமான பேர் உயிர் இழந்திருக்காங்க. போலீஸ் அடிதடி, அராஜகம், முதலாளித்துவம் கொடுக்க முடியாத அளவுக்கு அடக்கி ஆண்டிருக்காங்க தொழிலாளர்களை. இருந்தும் அதெல்லாம் கடந்து அவங்களுடைய போராட்டத்துல அது உலகம் ஃபுல்லா அந்த தொழிலாளர்களுடைய புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் 1837ஆம் ஆண்டு இங்கிலாந்துல இதே மாதிரி புரட்சி வெடிக்குது. அப்புறம் அமெரிக்கா அந்த அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று 10 மணி நேரம் வேலை கொடுக்குறாங்க. 10 மணி நேரம் மட்டும் வேலை செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இருந்தாலும் தொழிலாளருக்கான அங்கீகாரமோ அதுக்கான ஊதியமும் கிடைக்கப்படல. அதுக்கப்புறம் இலங்கையில வெடிக்குது அந்த போராட்டம். 1857ல ஆஸ்திரேலியால ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கி ஆஸ்திரேலியாவுடைய தொழிலாளர்கள் அவ்வளவு ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கி அந்த புரட்சியில 8 மணி நேரம் எங்களுக்கு வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் பொழுதுபோக்கு, இப்படி 3ஆக எங்களுக்கு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி தொழிலாளர்கள் அவ்வளவு போராட்டம் பண்ணி எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து பல இரத்த கரைகள்லாம் சிந்தி தான் அந்த தொழிலாளர் தினம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வாரத்துல ஒரு நாள் வார விடுமுறை, சண்டையில இவங்கெல்லாம் நம்ம உட்காந்து இன்னைக்கு கறி எடுத்து சாப்பிட்டு ஃபேமிலியோட குடும்பத்தோட இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம்னா பல தியாகிகள் இதுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க. நிறைய ஏராளமான உயிரிழப்புகள் அப்படியே இதுக்கு சம்மந்தப்பட்டவங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கான போராட்டங்கள்லாம் கடந்துதான் நம்மளுக்கு இந்த மாதிரி தொழிலெல்லாம் வந்திருக்கு. இதுக்கு 1923ல இந்தியால இந்த தொழிலாளர்களுக்கான தினம் வரணும்னு சொல்லி இங்க ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தை இந்தியாவிலேயே சென்னையில தான், அது மெரினா கடற்கரையில தான் 1923ல அந்த போராட்டம் மே 1 நடக்குது. அதுக்கு ஏராளமான நம்ம சிங்காரவேலன் அவர்கள் தலைமையில தான் நடக்குது. இந்த முழுக்க இந்த தொழிலாளர் தினத்துக்கு முன்னோடியாக விளங்கியவர், தலைமையேற்று இந்த தொழிலாளர் தினத்தை நம்மளுக்கு வாங்கி கொடுத்தவர் சிங்காரவேலன் அவர்கள். அவர்களுடைய இது போராட்டங்கள் கடந்து மே 1 உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர் தினம் இன்னைக்கு சிறப்பா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தொழிலாளர் தினத்துக்காக எவ்வளவோ தியாகிகள் நம்மளுக்காக இந்த தொழிலாளர்களுக்காக உயிரை விட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி தொழிலாளர்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச தியாகிகளை நம்ம இன்னைக்கு வணங்க வேண்டிய ஒரு நாள். அதுல இருந்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே கொண்டு இருக்கோம். இதுக்கான தொழிலாளர்களுக்கான நலன், தொழிலாளருக்கான ஓய்வூதியம், பல சட்ட திட்டங்களை இயற்றியவர் 1942ல அம்பேத்கர் அவர்கள் இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாலேயே இதுக்கான அரசியலமைப்பு சட்டத்துல தொழிலாளர் நல சட்டம் மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றி தொழிலாளர்களுக்கான எல்லா அங்கீகாரமும் வாங்கி கொடுத்தார். அந்த நாளை தான் இன்னைக்கு நம்ம அவ்வளவு சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தொழிலாளர் தினத்துக்கு நம் அனைவரும் நம்மளுக்கு தொழிலாளர் தினம் வாங்கி கொடுத்த முன்னோடிகள் அனைவருக்கும் நம்ம இந்த தொழிலாளர் தின வாழ்த்துக்களை அவர்களுக்கு சமர்ப்பணமாக சமர்ப்பிப்போம் என்ற சிந்தனையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.